அனுசரணை வழங்குவோர். இப்போது 250 ரூபாவுக்கு சிக்னல் 160 கிராம். இலங்கையில் லாபகரமான விலையில் ஒரு பேக். வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டான் தொலைக்காட்சியின் இரவு நேர பிரதான செய்திகளோடு. செய்தியுடன் இணைந்திருக்கும் நான் காலிஸ் பீட்டர் சேவியர். முதலில் தலைப்புச் செய்திகள். உள்ளூராட்சி மன்ற தேர்தலை எதிர்வரும் மே மாதம் 6ஆம் தேதி நடத்த தீர்மானம். நாடளாவிய ரீதியில் 3100 பேர் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளதாக தேர்தல்கள் ஆணையாளர் தகவல். உள்ளூராட்சி சபை தேர்தலில் போட்டியிட அரசியல் கட்சிகள் வேட்புமனுக்களை தாக்கல். உள்ளூராட்சி அதிகாரத்தை நிச்சயமாக கைப்பற்றுவோம் என பிரதி அமைச்சர் சுனில் வட்டக்கல நம்பிக்கை. சிரேஷ்ட பிரஜைகளின் கணக்குகளுக்கு 15% வட்டியை திரும்ப வழங்குமாறு எதிர்க்கட்சித் தலைவர் கோரிக்கை. தொடர்வது முதன்மை செய்தி. உள்ளூராட்சி சபைகளுக்கான தேர்தல் திகதி இன்று அறிவிக்கப்பட்டது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலை எதிர்வரும் மே மாதம் 6ஆம் தேதி நடத்துவதற்கு தீர்மானித்துள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. 336 உள்ளூராட்சி சபை தேர்தல்களுக்கான வேட்புமனுக்களை ஏற்றுக்கொள்வதற்கான கால எல்லை இன்று நண்பகல் 12 மணியுடன் நிறைவடைந்தது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவதற்கு 2023ஆம் ஆண்டில் வேட்புமனு கோரப்பட்ட போதிலும் கடந்த அரசாங்கம் தேர்தலை நடத்துவதற்கு தேவையான நிதியை வழங்காமையின் காரணமாக தேர்தலை ஒத்திவைக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருந்தது. ஆனால் இம்முறை உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவதற்குரிய நிதி கிடைக்கப்பெற்றுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்கள் 3100 பேர் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளதாக தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான கட்டுப்பணம் செலுத்தும் காலம் நேற்றுடன் நிறைவடைந்துள்ள நிலையில் 3100 அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்கள் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளதாக தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். ராஜகிரியவில் அமைந்துள்ள தேர்தல்கள் ஆணைக்குழுவில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். එත් ඊයේ වන විට 3100කට අධික අපතැන්පත් මුදල් තැන්පත් දේශපාලන පක්ෂ ආස්වාදන කණ්ඩායම් දිවෙන පුරාම எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான கட்டுப்பணம் செலுத்தும் காலம் நேற்றுடன் நிறைவடைந்துள்ளது. நாடு முழுவதும் நேற்று வரை 3100 அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்கள் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளன. வேட்புமனு தாக்கல் செய்யும் கட்சிகளும் வேட்பாளர்களும் தமது சொத்து விவரங்களை சமர்ப்பித்திருத்தல் கட்டாயமானதாகும். அது இளஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவின் புதிய சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அவ்வாறு சமர்ப்பிக்காத கட்சிகள் மற்றும் வேட்பாளர்களது விவரங்களை இளஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவுக்கு வழங்குவதற்கு தீர்மானித்துள்ளோம். இதேவேளை கட்டுப்பணம் செலுத்திவிட்டு வேட்புமனு தாக்கல் செய்யாத அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களின் பணம் மீள கையளிக்கப்படும். அவ்வாறான ஏற்பாட்டுக்கு குறிப்பிட்ட காலம் எடுக்கும் என்பதையும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ඉතිහාසය පුරාම මේ වගේ අපතැන්පත් කරොත් ඔවුන් නාමජා බාර නොදුන්නොත් නැවත අපි ඒ ආප මුදල් ආපවුන්ට ගෙවීම කරනවා. தமிழ் மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் தெரிவித்துள்ளார். சர்வதேச பொதுமுறையின் ஊடாக தமிழ் மக்களின் பிரச்சினைகள் தீர்க்கப்பட வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று இடம்பெற்ற வரவு செலவு திட்டம் மீதான குழுநிலை விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். அழுத்தம் திருத்தமாக சொல்லிக் கொள்ளுகின்ற ஒரு விடயம் என்னவென்றால், கடந்த காலத்தில் மனித உரிமைகள் மீறல் நடைபெற்றிருக்கின்றது. உள்நாட்டு பொறிமுறை மூலமாக 77 ஆண்டுகளாக இந்த நாட்டில் குறையோடி போயிருக்கின்ற எந்த ஒரு பிரச்சனையும் தீர்க்கப்படவில்லை. ஆகவே உள்நாட்டு பொறிமுறை என்பது சக்தி இழந்த பொறிமுறை அல்லது ஒரு இனத்திற்குரிய பொறிமுறை அல்லது ஒரு வர்க்கத்திற்குரிய பொறிமுறையாக காணப்படுகின்றது. எனவே உள்நாட்டு பொறிமுறை மூலமாக அல்லாமல் சர்வதேச பொறிமுறை மூலமாக
இங்கு காணப்படுகின்ற குறைபாடுகள் அல்லது அழிவுகள் அல்லது மக்களின் ஏக்கங்கள், மக்களின் கொதிப்புகள் போன்றவற்றிற்குரிய தீர்வுகளை காண வேண்டிய அவசியம் இருக்கின்றது. ஆகவே மக்கள் மிகவும் வேதனையோடு இருக்கின்றார்கள். இந்த அரசாங்கம் பச்சை கட்சியை பார்த்து விட்டோம், நீல கட்சியை பார்த்து விட்டோம். சிவப்பு கட்சி இடதுசாரி கட்சி, சமத்துவத்தை பேசுகின்ற கட்சி. Honorable G. Srinivasan, your allocated time is exhausted. ஆகவே இந்த கட்சியின் மூலமாக ஆவது இந்த மக்களுக்கு உரிய நிவாரணம் கிடைக்க வேண்டும். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இனம் மதம் பார்க்காமல், பிரதேசம் பார்க்காமல் சகலருக்கும் நீதி கிடைக்க வேண்டும். மட்டக்களப்பு வாழைச்சேனை காகித தொழிற்சாலை குறித்து இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் சபையில் கேள்வி எழுப்பியுள்ளார். நாடாளுமன்ற சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன தலைமையில் இன்று கூடிய போது ஸ்ரீதரன் எம்பி இந்த கேள்வியை முன்வைத்தார். மாவட்டத்தில் உள்ள வாழைச்சேனை காகித தொழிற்சாலை 1960களில் பல நூற்றுக்கணக்கானவர்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்கிய பெருநிறுவனமாகும். இலங்கையில் நடைபெற்ற உள்நாட்டு யுத்தத்தை காரணமாக கொண்டு இத்தொழிற்சாலை கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக மூடப்பட்டே உள்ளது. கிழக்கு மாகாணத்தின் மிகப்பெரிய வேலை வழங்கும் நிறுவனமாக இருந்த இத்தொழிற்சாலை மீள இயங்குமானால் பல இளைஞர் யுவதிகளுக்கு வேலை வாய்ப்பை வழங்க முடியும். என்னுடைய கேள்வி ஒன்று, இத்தொழிற்சாலை அமைந்துள்ள நிலப்பரப்பு எத்தனை ஏக்கர் விஸ்தீரணமுடையது? இரண்டாவது, என்ன காரணத்திற்காக இத்தொழிற்சாலை மீள ஆரம்பிக்கப்படாமல் உள்ளது? மூன்றாவது, காகித தொழிற்சாலையை மீள இயக்க முடியாதெனில் அவ்விடத்தில் உருவாக்கப்படக்கூடிய புதிய தொழில்துறை பற்றி ஆராயப்பட்டுள்ளதா? நான்காவது, அத்தகைய தொழில்துறையை ஆரம்பிப்பதற்கான கருத்திட்டங்கள் எவையேனும் தற்போது அரசின் கைவசம் உள்ளனவா? ஐந்தாவது, தொழிற்சாலையை இயக்குவதற்கு ஏற்கனவே முன்னெடுக்கப்பட்ட முயற்சிகளும் அவை வெற்றி பெறாமைக்கான காரணங்களையும் கௌரவ அமைச்சர் தெளிவுபடுத்துவாரா? இதேவேளை ஸ்ரீதரன் எம்பியின் கேள்விக்கு கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி பிரதி அமைச்சர் சதுரங்க அபிசிங்க பதில் வழங்கினார். පරණ දේශපාලනය මේ රාජ්‍ය ආයතන සම්පූර්ණයෙන් කුණු කොල්ලට විකුණලා දාලා වහලා දාලා තිබ්බ තත්ත්වයක මේවා පණ ගන්නන්න තමයි අපේ ආණ්ඩුවේ වැඩපිළිවෙල. நாட்டில் கடந்த காலங்களில் அரசு சொத்துக்கள் உபயோகப்படுத்தப்படாமல் ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்தன. அவற்றுக்கு மேல புத்துயிர் அளிக்கும் நோக்கத்திலேயே நாம் வரவு செலவு திட்டத்தினூடாக நடவடிக்கை எடுத்தோம். இந்த தொழிற்சாலை 330 ஏக்கர் நிலப்பரப்பில் அமைக்கப்பட்டுள்ளது. 2020ஆம் ஆண்டு இதனை ஆரம்பிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்ட போதிலும் புதிய அரசாங்கம் பொறுப்பேற்ற போது இயந்திரங்களில் கோளாறு காணப்பட்டது. அவை திருத்தி அமைக்கப்பட்டு தற்போது தொழிற்சாலை இயங்கிக் கொண்டிருக்கிறது. மாதம் ஒன்றுக்கு 200 டன் காகிதம் உற்பத்தி செய்யப்படுகிறது. எதிர்காலத்தில் மேலும் அபிவிருத்திகள் செய்யப்பட்டு மாதம் ஒன்றுக்கு 300 டன் உற்பத்தி செய்வதற்கு நாம் திட்டமிடல்களை மேற்கொண்டுள்ளோம். தற்போது 120 ஊழியர்கள் பணிபுரிகிறார்கள். எதிர்காலத்தில் தனியார் துறையினரோடு இணைந்து அபிவிருத்தி செய்ய திட்டமிட்டுள்ளதால் ஊழியர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்படும். 120ක් විතර සේවකයෝ වැඩ කරනවා. ඉදිරියේදී මේ සේවක පිරිස වැඩි වෙනවා අනිවාර්යයෙන් මේ අලුත් පාර්ට්නර්ෂිප්ස් හරහා. உள்ளூராட்சி சபை தேர்தலில் போட்டியிட அரசியல் கட்சிகள் வேட்புமனுக்களை தாக்கல் செய்துள்ளன. உள்ளூராட்சி தேர்தலில் போட்டியிட தேசிய மக்கள் சக்தி யாழ்ப்பாணத்தில் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளது. யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்தில் கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தலைமையில் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டது. இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர்களான கானா இளங்குமரன், ஜியனா ரஜீவன், சானா ஸ்ரீபவனந்தராஜா மற்றும் தொகுதி அமைப்பாளர்கள், கட்சி வேட்பாளர்கள் இணைந்து கொண்டனர். கடந்த பொது தேர்தலிலும் சரி, ஜனாதிபதி தேர்தலிலும் சரி, எங்களை தழுவிக்கொண்ட மக்கள், யாழ் மாவட்ட மக்கள், இன்று நாங்கள் ஆட்சி பீடத்திற்கு வந்து 3 மாதங்கள் கடந்திருக்கின்றது. இந்த 3 மாதங்களில் நாங்கள் பல்வேறு மாற்றங்களை செய்திருக்கின்றோம் என்று மக்களுக்கு நன்றாகவே தெரியும். அந்த வகையில் விசேடமாக நாங்கள் இப்பொழுது கூடுதலாக முன்னெடுக்கின்ற செயற்பாடுதான் வேறு எதுவுமல்ல, கிராமங்களை நோக்கி நிதி பாய்ச்சலை செய்திருக்கின்றோம் இம்முறை வரவு செலவு திட்டத்தின் மூலமாக. அதே போன்று யாழ் மாவட்டத்திற்கும் கூட நாங்கள் பெருந்தொகையான நிதி ஒதுக்கீடுகளை செய்திருக்கின்றோம். அந்த வகையில் எங்களுக்கு ஒரு விசேடமாக எங்களால் முன்னெடுக்கப்படுகின்ற சகலவிதமான அபிவிருத்தி வேலைகளும் மிகவும் சுதந்திரமாக செயற்படுவதற்கான ஒரு களமாக, தளமாக எதிர்வரும் காலங்களில் செயற்பட இருப்பது உள்ளூராட்சி சபைகளாகும். இலங்கை தமிழரசு கட்சி யாழ்ப்பாணத்தில் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளது. யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் எம்.ஏ. சுமந்திரன் தலைமையில் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டது.
வடக்கு கிழக்கிலே வாழுகிற தமிழ் மக்களிடத்திலே இலங்கை தமிழரசு கட்சி வினயமாக வேண்டிக் கொள்வது, இந்த காலகட்டத்திலே உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் வாய்த்திருக்கிறது. உங்களுடைய இறைமையின் அடிப்படையிலான வாக்குரிமையை உபயோகிக்கிற போது எங்களுடைய இருப்பை இந்த நாட்டிலே நாங்கள் தமிழ் மக்கள் ஒரு தேசமாக வாழுகிறோம், அதை பலமாக எடுத்து எம்புகிறோம் என்ற செய்தியை உங்களுடைய வாக்குகளின் மூலமாக தெரியப்படுத்த வேண்டும் என்று வினயமாக கேட்டுக்கொள்கிறோம். தமிழ் தேசிய பரப்பில் இருக்கிற எல்லா கட்சிகளுக்கும் கோரிக்கை விடுத்தோம். தமிழரசு கட்சி அதனை நிராகரித்திருக்கிறது என்று ஒரு குற்றச்சாட்டு. வல்வெட்டித்துறை நகர சபை மிகவும் முக்கியமான ஒரு சபை. இலங்கை தமிழரசு கட்சி காலாகாலமாக அந்த சபையிலே நிர்வாகத்தை நாங்கள் நடத்தி வந்திருக்கிறோம். ஆகையினாலே ஓரிரு கட்சிகள் விட்டு கொடுத்தன என்பதற்காக மக்களுடைய பிரதானமான கட்சி அப்படியாக விட்டு கொடுக்க முடியாது. 2 மாகாணங்களிலேயும் மக்கள் ஆணையை கொடுக்கிற போது, சகல சபைகளிலேயும் ஒரு ஆணையை கொடுக்கிற போது அதுக்கு விதிவிலக்காக ஒரு சபையை நாங்கள் பிரித்து வைக்க முடியாது. அதுவும் தமிழ் தேசத்திலே இருக்கிற ஒரு முக்கியமான சபை. ஒட்டுமொத்தமாக அந்த மக்களும் இலங்கை தமிழரசு கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி யாழ்ப்பாணத்தில் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தது. இன்று காலை வல்வெட்டித்துறை நகரசபை தவிர்ந்த யாழில் உள்ள ஏனைய உள்ளூராட்சி மன்றங்களுக்கு சுரேஷ் பிரேமச்சந்திரன் தலைமையில் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டது. யாழ் மாவட்டத்திற்கான வேட்புமனுக்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் சார்பாக இன்று காலை கையளிக்கப்பட்டிருக்கின்றது. யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வல்வெட்டித்துறை தவிர்ந்த ஏனைய இடங்களுக்கான வேட்புமனுக்கள் கையளிக்கப்பட்டிருக்கிறது. இங்கே யாழ்ப்பாணம் மாவட்டம் மாத்திரமல்லாமல் வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய சகல மாவட்டங்களிலும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சார்பில் உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் நேற்றும் இன்றையும் தாக்கல் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது. வருகின்ற உள்ளூராட்சி சபை தேர்தலானது முக்கியமாக கிராம மட்டங்களில் மக்கள் தங்களது முழுமையான தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு, அபிவிருத்திகளை செய்வதற்கான ஒரு முக்கியமான சபையாகும். ஆகவே இந்த முறை பல்வேறுபட்ட சபைகளிலும் ஒரு முக்கியமானவர்களை தேர்ந்தெடுத்து நாங்கள் போட்டிக்களத்தில் இறக்கியிருக்கின்றோம். கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே மக்களை பொறுத்தமட்டில் வேறு கட்சிகளுக்கும் வாக்களித்திருக்கின்றார்கள், முக்கியமாக அரச கட்சிக்கு வாக்களித்திருக்கின்றார்கள். அவர்கள் மத்தியிலே ஒரு குழப்பம் ஒன்று இப்போது இருக்கின்றது. தாங்கள் தவறு செய்துவிட்டோம் என்று பல மக்கள் எங்களுக்கு நேரடியாகவே கூறுகின்றார்கள். ஏனென்றால் பல விஷயங்களிலே அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறிக்கொண்டிருக்கின்றார்கள், தவறுகிறார்கள், செய்ய மாட்டார்கள் என்ற ஒரு நம்பிக்கையும் என்ற ஒரு எண்ணப்பாடும் அந்த மக்கள் மத்தியிலே வந்திருக்கின்றது. ஆகவே இம்முறை அவர்கள் தமிழ் தேசிய கட்சிகளுக்கு பெரும்பான்மையாக வாக்களிப்பதற்கு சந்தர்ப்பம் இருக்கின்றது. அது நிச்சயமாக எங்களுக்கு ஒரு நியாயமான வாக்குகள் கிடைக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். ஏனென்றால் இங்கு இருக்கக்கூடிய மிக நீண்ட காலமாக போராட்டத்திலே பங்கு பற்றியவர்கள், பின்பு ஜனநாயக அரசியலிலும் ஈடுபட்ட கட்சிகள் ஒன்றாக நாங்கள் இன்று தேர்தலில் நிற்கின்றோம். அவர்களுக்கு தெரியும் நாங்கள் உண்மையாகவே இந்த மக்களுக்காக மிக மிக நீண்ட காலம் எங்களால் இயன்றளவுக்கு மக்களுடைய உரிமைகளை வென்றெடுக்க வேண்டும் என்று பல போராட்டங்கள், ஆயுத போராட்டங்கள், பின்பு சாத்திக போராட்டங்கள், பின்பு ஜனநாயக ரீதியான பேச்சுவார்த்தைகள், இவைகள் எல்லாத்திலுமே ஈடுபட்டவர்கள். ஆகவே நாங்கள் பாராளுமன்றத்துக்கு செல்வது நியாயம் என்று யோசிக்கும். பாராளுமன்றத்துக்கு சபைகளை கைப்பற்றுவது, சபைகளை கைப்பற்றுவது மூலம் இன்னொரு விஷயம் பலர் நினைக்கின்றார்கள், அரச கட்சி வேறாக இருக்கின்ற போது சபைகள் எப்படி இயங்கும், ஏனென்றால் அரசாங்கம் இவர்களை தடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது என்று. கடந்த காலங்களிலே நீங்கள் பார்த்திருக்கின்றீர்கள் என்றால் அரசாங்கம் வேறாக இருந்திருக்கின்றது. ஆனால் இங்கு நாங்கள் வென்ற கட்சிகள் அனைத்துமே, சபைகளை வென்றவர்கள் அது தமிழ் தேசியத்தை அடிப்படையான கட்சிகள் தான் வென்றிருக்கின்றது. ஆனால் மிக சிறப்பாக சபைகள் நடத்தப்பட்டிருக்கின்றன. ஆகவே எங்களை பொறுத்தமட்டில் அது ஒரு பிரச்சனையாக தெரியவும் இல்லை, பிரச்சனையும் அல்ல. உண்மையிலே சட்ட ரீதியாகவும் பிரச்சனை அல்ல, மோரலாகவும் அது ஒரு பிரச்சனை அல்ல. தமிழ் மக்கள் கூட்டணி யாழ்ப்பாண மாநகர சபை, நல்லூர் பிரதேச சபை, வேலணை பிரதேச சபைகளில் போட்டியிடுவதற்காக இன்று வேட்புமனு தாக்கல் செய்தது. இன்று காலை சட்டத்தரணி விஸ்வலிங்கம் மணிவண்ணன் தலைமையில் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டது. நேற்றைய தினம் தமிழ் மக்கள் கூட்டணியின் சார்பிலே நாங்கள் மான் சின்னத்திலே போட்டியிடுகின்ற நாங்கள் காரநகர் பிரதேச சபைக்கான வேட்புமனுவை தாக்கல் செய்திருந்தோம். அதே போன்று தற்சமயம் யாழ்ப்பாண மாநகர சபை, நல்லூர் பிரதேச சபை, வேலணை பிரதேச சபை ஆகியவற்றுக்கான வேட்புமனுக்களை தற்சமயம் தாக்கல் செய்திருக்கின்றோம்.
ஏனைய சபைகளுக்கான வேட்புமனுக்களும் இன்று 12 மணிக்கு முன்னதாக தாக்கல் செய்வதற்கான வேலைகளை நாங்கள் தற்பொழுது செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த தேர்தலிலே ஆக குறைந்தது 3 சபைகளையாவது நாங்கள் கைப்பற்றுவோம், நிச்சயமாக கைப்பற்றுவோம் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையோடு நாங்கள் இந்த தேர்தல் களத்திலே பயணித்து கொண்டிருக்கின்றோம். அதே போன்று வல்வடைத்துறை நகர சபையும் எங்களுடைய அணியினர் சுயேட்சையாக போட்டியிடுகின்றார்கள். அங்கும் அந்த சுயேட்சை குழு ஆட்சி அமைப்பும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி யாழில் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தது. யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா தலைமையில் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் வளமா போல எங்களுடைய ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய சின்னமாகிய வீண சின்னத்தில் கேட்கறதுக்கான முழு முயற்சிகள் எடுத்திருக்கிறோம். அதனுடன் வர இருக்கிற சந்தர்ப்பத்தில் மக்கள் எங்களுக்கு ஆதரவை தருகின்ற பொழுது எங்களுடைய கொள்கைகள், வேலைத்திட்டங்கள், அணுகுமுறைகள், எங்களுடைய அனுபவங்களுக்கு ஊடாக மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நாங்கள் முழு முயற்சி எடுப்போம். உங்களுக்கு தெரியும் 3 ஆணாக்கள், அதாவது மக்களுடைய அரசியல் உரிமை பிரச்சனை, அன்றாட பிரச்சனை, அபிவிருத்தி, இந்த 3 ஆணாக்களை முன்னிறுத்தி எங்களுடைய வேலைத்திட்டங்கள் முன்னெடுக்கப்படும். நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தலைமையில் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் போட்டியிடுவதற்காக இவ்வாறு வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இன்றைக்கு எங்களோட சுயேட்சை குழு மொத்தம் 16ல் 11 தொகுதி தாக்கல் செய்திருக்கிறோம். நான் நினைக்கிறேன் பாராளுமன்றத்திலையும் கதைக்கிறது தடை செய்திருக்கிறோம். ஸோ கதைக்கிறது தடை செய்யலை, கதைக்கலாம், ஆனால் அதை ஒளிபரப்பலாம் என்று சொல்லியிருக்கிறோம். அதுவும் ஒரு வகையில் உள்ளூராட்சி சபை தேர்தலில் திட்டமிட்ட செய்த வேலை தான். அது தவிர நான் நினைக்கிறேன் நான் போட்ட எல்லாத்துலேயும் நொமினேஷன் அக்செப்ட் பண்ணப்படுற எல்லாத்துலேயும் எனக்கு வெற்றி கிடைக்குமென்னு நான் நினைக்கிறேன். அப்படி இல்லாலும் யாராவது ஒரு தமிழ் கட்சியோடு சேர்ந்து செய்வோம். தச்சமயம் ஏதாவது ஒரு கட்சி வடிவாக வெண்டு எங்களை விட நல்லா வந்துச்சு, அவை ஆட்சி அமைக்கல ஒரு நிலைமையில் நான் ஒரு தமிழ் கட்சியையும் கைவிட மாட்டேன். எந்த தமிழ் கட்சியாக இருந்தாலும், என்பிபி அல்ல, எந்த தமிழ் கட்சியாக இருந்தாலும் அவைக்கு ஆட்சி அமைக்க இயலாட்டி என்னுடைய கண்டெஸ்டனை நான் கொடுத்து தமிழ் கட்சியை உண்டு எங்களுடைய யாழ்ப்பாணத்தில் உள்ளூராட்சி சபையில் ஆட்சி அமைக்கிறதுக்கு உதவி செய்வேன். அதே நேரம் நான் வெண்டு எனக்கு ஆட்சி அமைக்கலாம் போனாலும் அவை உதவி செய்யணும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கிளிநொச்சியில் உள்ளூராட்சி சபை தேர்தலில் போட்டியிட வேட்புமனுவை தாக்கல் செய்துள்ளது. கரைச்சி மற்றும் பச்சிலைப்பள்ளி பிரதேச சபைகளில் போட்டியிட கட்சியின் மாவட்ட அமைப்பாளர் தங்கவேல் ஜெகதீஸ்வரன் தலைமையில் வேட்புமனுவை தாக்கல் செய்தனர். இன்று அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் ஆகிய நாங்கள் எங்களுடைய வேட்புமனு பச்சிலைப்பள்ளி பிரதேச சபைக்கும் கரைச்சி பிரதேச சபைக்குமான வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருக்கிறோம். அதே நேரம் நாங்கள் கடந்த தேர்தல்களிலே தொடர்ச்சியாக போட்டியிட்டு வந்த ஒரு தரப்பு. உங்களுக்கு தெரியும், அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் தடம் மாறாத தமிழ் தேசிய கொள்கையோடு தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய வழிகாட்டலில் தொடர்ச்சியாக தமிழ் தேசியத்தை வலியுறுத்தியும், ஊழலற்ற நிர்வாகம், ஆட்சி முறைமையை வலியுறுத்தியும், சுயநிர்ணய உரிமையை வலியுறுத்தியும் பயணிக்கின்ற ஒரு தேசிய கட்சி தமிழ் தேசிய கட்சி. அதிகாரத்தை தந்து ஒரு ஆட்சியை செய்யவிட்டால், ஒரு நிர்வாகத்தை செய்துவிட்ட பிறகு வந்தாலே குறை கண்டுபிடிப்பது நியாயமானது. ஆனால் ஆட்சி அதிகாரத்தை வழங்காமல் ஒதுக்கி தள்ளுவது என்பது மக்களுடைய அந்த மனநிலையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம். எனவே அன்பார்ந்த மக்களே, வாக்காளர் பெருமக்களே, இந்த முறை கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் தலைமையிலான அகில இலங்கை தமிழ் காங்கிரஸை ஒரு தேசிய கட்சியாக நீங்கள் வலுப்படுத்தி வடக்கு கிழக்கெங்கும் குறிப்பாக கிளிநொச்சியிலும் அந்த அதிகாரத்தை நீங்கள் தர வேண்டும் என்று அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். கிளிநொச்சி மாவட்டத்தில் கரைச்சி மற்றும் பச்சிலைப்பள்ளி பிரதேச சபைகளுக்கான வேட்புமனுவை தேசிய மக்கள் சக்தி தாக்கல் செய்துள்ளது. கட்சியின் கிளிநொச்சி மாவட்ட அமைப்பாளர் மருங்கன் மோகன் தலைமையில் வேட்புமனுவை தாக்கல் செய்துள்ளனர். இந்த முறை தேசிய மக்கள் சக்தி சார்பாக வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டு இருக்கின்றோம். இந்த கிளிநொச்சி மாவட்டத்திலே கரைச்சி, அதே போன்று பச்சிலைப்பள்ளி பிரதேச சபைகளுக்காக நாங்கள் நம்புகின்றோம். இந்த நேரத்திலே மக்களும்
இந்த பிரதேச சபைக்குட்பட்ட பகுதியிலே வாழ்கின்ற மக்களும் தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவு தெரிவித்து அந்தந்த மக்கள் வாழ்கின்ற பகுதிகளிலே அபிவிருத்தி பணிகளை மேற்கொள்வதற்காக மக்கள் கைகோர்த்து எம்முடன் அணிதிரண்டு வருகின்றார்கள் என்பது எமக்கு அந்த மக்களுடன் கலந்துரையாடும் போது எங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இந்த கரைச்சி பச்சிலைப்பள்ளி மக்களிடம் நாங்கள் தேசிய மக்கள் சக்தி சார்பாக கேட்டு நிற்பது, இந்த பிரதேச சபையின் அதிகாரத்தை ஊழல் மோசடி இல்லாத வீண் விரயம் இல்லாத தேசிய மக்கள் சக்தியின் அந்த அரசாங்கத்திலே அந்த நடவடிக்கைகளுக்கு ஆதரவாக சார்பாகவும் நாங்கள் இந்த பிரதேச சபை ஆட்சியை கொண்டு போவோம் என்ற அந்த உறுதிமொழியை கொடுக்கின்றோம். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி இன்று கிளிநொச்சி மாவட்டத்துக்கான வேட்புமனுவை தாக்கல் செய்துள்ளது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் முருகேசு சந்திரகுமார் குறித்த வேட்புமனுவை தாக்கல் செய்தார். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சார்பாக வேட்புமனுவை தாக்கல் செய்துள்ளோம். பச்சிலைப்பள்ளி மற்றும் கரைச்சி பிரதேச சபைக்கான வேட்புமனுக்களை தாக்கல் செய்துள்ளோம். நான் நினைக்கிறேன் இந்த தேர்தல் இம்முறை நடக்கப்போகும் உள்ளூராட்சி தேர்தல் இந்த தமிழ் மண்ணிலே வேறுபட்ட ஒரு முடிவுகளை தமிழ் மக்கள் வெளிப்படுத்தும் தேர்தலாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். தமிழ் மக்களின் விருப்பம் போலவே ஜனநாயக தமிழ் தேசிய முன்னணி பல கட்சிகள் இணைந்த ஒரு கூட்டாக இந்த தேர்தலை முகம் கொடுக்கின்றது. பெண்கள் எங்கள் கட்சியை பொறுத்தவரையில் நாங்கள் கணிசமான பெண்களையும் இளைஞர்களையும் ஏராளமாக, அதாவது சட்டத்திட்டத்துக்கு இல்லை 25 வீதம்னா நாங்கள் கிட்டத்தட்ட 50 வீதத்துக்கு மேல் இளைஞர்களை ஈடுபடுத்துகின்றோம். ஆகவே அவர்களுக்கு உற்சாகம் அளிக்கக்கூடிய வகையில் இந்த தேர்தல் பரப்புரைகள் இருக்க வேண்டுமே தவிர அவர்களை நோகடிக்கும் விதமாக அல்லது அவதூறு செய்யும் விதமாக தயவு செய்து எந்த அரசியல் கட்சியும் முன்னெடுக்க வேண்டாம். நாங்களும் அந்த பொறுப்புணர்வுடன் செயல்பட தயாராக இருக்கின்றோம். கடந்த காலங்களில் அதை நிரூபித்திருக்கின்றோம் என்பதை நாங்கள் இங்கே வலியுறுத்துகின்றோம். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் மன்னார் மாவட்ட செயலகத்தில் வேட்புமனுவை கையளித்துள்ளனர். மன்னார் நகரசபை மற்றும் மாந்தை மேற்கு பிரதேச சபை ஆகிய இரு சபைகளிலும் போட்டியிட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் தலைமையில் வேட்புமனுவை கையளித்துள்ளனர். இன்றைய தினம் மன்னார் மாவட்டத்திலே அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியினுடைய சைக்கிள் சின்னத்தில் போட்டியிடுவதற்காக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான தமிழ் தேசிய மக்கள் முன்னணி வேட்புமனு தாக்கல் செய்திருக்கின்றது. மன்னார் நகர சபை மற்றும் மாந்தை மேற்கு பிரதேச சபை ஆகிய இரு சபைகளிலும் போட்டியிடுவதற்குரிய வேட்புமனுக்கள் இன்றைய தினம் எங்களுடைய மன்னார் மாவட்ட அமைப்பாளரும் அதிகாரமளிக்கப்பட்ட முகவருமான துரை ராஜா ஜோன்சன் சார் அவர்களினாலே கையளிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த தேர்தலிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியினுடைய சைக்கிள் சின்னத்தில் போட்டியிடுகின்ற அணிக்கு பூரண அமோக ஆதரவு வழங்குவார்கள் என்கின்ற ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் களமிறங்கி இருக்கின்றோம். மிகவும் நேர்மையானவர்கள், உறுதியானவர்கள், இந்த சமூகத்திலே அக்கறை உள்ளவர்கள் பலர் இந்த வேட்பாளர்களாக இங்கே களமிறக்கப்பட்டிருக்கின்றார்கள். இம்முறை நிச்சயமாக ஒரு மாற்றம் ஒன்று ஏற்படும் என்கின்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. உள்ளூராட்சி தேர்தலில் மன்னாரில் போட்டியிட நாடாளுமன்ற உறுப்பினர் ரிசாட் பதியுதீன் தலைமையிலான அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் குழுவினர் வேட்புமனுவை கையளித்துள்ளனர். கட்சியின் மாவட்ட இணைப்பாளர் என்.எம். முனவர் தலைமையில் மன்னார் நகரசபை, நானாட்டான், முசலி, மாந்தை மேற்கு ஆகிய பிரதேச சபைகளுக்கான வேட்புமனுக்களை கையளித்துள்ளனர். இந்த உள்ளூராட்சி சபைகளுக்கான தேர்தல் இன்று கையளிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த தேர்தலானது கடந்த காலத்திலே கௌரவ முன்னாள் அமைச்சர் ரிஷாத் பதியுதீன் அவர்களுடைய கட்சி ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்து கேட்கின்றது அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ். அவர் கடந்த காலத்திலே 3 சபையை நாங்கள் கைப்பற்றினோம். அந்த 3 சபையிலுமே 3 சபை மட்டுமல்ல, அந்த 5 சபையும் மிகவும் சிறந்த முறையில் கௌரவ முன்னாள் அமைச்சர் தன்னுடைய அமைச்சு நிதியிலிருந்தும் தன்னுடைய வெளிநாட்டு நிதியிலிருந்தும் பாரிய அபிவிருத்தியை மன்னார் மாவட்டத்துக்கு ஏற்படுத்தி இருப்பதை பத்திரிகையாளர்களாகிய நீங்கள் அறிவீர்கள். ஆகவே நாங்கள் இம்முறை மிகவும் முயற்சியோடு சிறந்த வேட்பாளர்களை களத்தில் இறக்கி 5 சபைகளையும் கைப்பற்ற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கமும் அவாவாகவும் இருக்கின்றது. அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவர் கௌரவ ரிஷாத் பதியுதீன் அவர்கள் மிகவும் உறுதுணையாக இருப்பார்கள். நாங்கள் எதிர்காலத்தில் இந்த 5 சபையும் கைப்பற்றுவோம் என்று இந்த சந்தர்ப்பத்தில் நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். ஜனநாயக தேசிய கூட்டணி வவுனியாவில் வேட்புமனுவை தாக்கல் செய்துள்ளது.
ஸ்ரீடெலோ கட்சி செயலாளர் பானா உதயராச தலைமையில் சென்ற குழுவினர் வேட்புமனுவை கையளித்திருந்தனர். வவுனியா மாவட்டத்தில் உள்ள 5 உள்ளூராட்சி சபைகளில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டது. வவுனியாவில் போட்டியிடுவதற்கான வேட்புமனுவை ஐக்கிய மக்கள் சக்தி இன்று தாக்கல் செய்தது. வவுனியா மாநகர சபை, வவுனியா வடக்கு பிரதேச சபை, வெண்கல செட்டிக்குளம் பிரதேச சபை, வவுனியா தெற்கு தமிழ் பிரதேச சபை, சிங்கள பிரதேச சபை ஆகியவற்றில் போட்டியிடுவதற்கான வேட்புமனுவை இன்று தாக்கல் செய்தது. நாடாளுமன்ற உறுப்பினர் முத்து முகமது தலைமையில் சென்ற வேட்பாளர்கள் ஆதரவாளர்கள் இன்று வேட்புமனுவை கையளித்தனர். எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினரும் அகில மக்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய தேசிய தலைவருமான ரஷாத் பஜீதீன் அவருடைய தலைமையில் நாங்கள் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் போட்டியிடுகின்றோம். வவுனியா மாவட்டத்திலும் முல்லைத்தீவு, மன்னார் போன்ற மாவட்டங்களிலும் ஐக்கிய மக்கள் சக்தியோடு இணைந்தும் அம்பாறை, திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்களில் தனித்தும் நாடு மூடாவில் உள்ள 10 மாவட்டங்களிலே நாங்கள் எங்களுடைய கட்சி போட்டியிடுகின்றது. தேர்தலிலே அநேகமான சபைகளை நாங்கள் கைப்பற்றக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு இருக்கின்றது. மக்களுடைய ஆதரவும் கணிசமான அளவு இருக்கின்றது. வவுனியா தெற்கு தமிழ் பிரதேச சபைக்கு தமிழரசு கட்சி வேட்புமனுவை தாக்கல் செய்தது. நேற்றைய தினம் வவுனியா மாநகர சபை மற்றும் வவுனியா வடக்கு பிரதேச சபை, வெண்கல செட்டிக்குளம் பிரதேச சபை ஆகியவற்றில் போட்டியிடுவதற்கான வேட்புமனுவையே தாக்கல் செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. வேட்புமனுவினை நாடாளுமன்ற உறுப்பினர் பானா சத்தியலிங்கம் மற்றும் வேட்பாளர்கள் ஆதரவாளர்கள் முக்கியஸ்தர்கள் சகிதம் வேட்புமனுவை தாக்கல் செய்தனர். உள்ளூராட்சி சபை தேர்தலில் போட்டியிட கிழக்கு மாகாணத்தில் அரசியல் கட்சிகள் வேட்புமனுக்களை தாக்கல் செய்துள்ளன. இலங்கை தமிழரசு கட்சி திருகோணமலை மாவட்டத்தில் உள்ள 13 உள்ளூராட்சி மன்றங்களுக்குமான தேர்தலில் போட்டியிடுவதற்காக இன்றைய தினம் வேட்புமனுக்களை கையளித்தது. தமிழரசு கட்சி சார்பில் அதிகாரம் அளிக்கப்பட்ட முகவராக நாடாளுமன்ற உறுப்பினர் சண்முகம் குகதாசன் வேட்புமனுக்களை கையளித்தார். இலங்கை தமிழரசு கட்சியினுடைய சார்பிலே திருகோணமலை மாநகர சபை, பட்டணமும் சூழல் பிரதேச சபை, குச்சவெளி பிரதேச சபை, மொரவ பிரதேச சபை, கிண்ணியா பிரதேச சபை, தம்பலாம் பிரதேச சபை, சேருவில பிரதேச சபை, வெறுகல் பிரதேச சபை ஆகிய 9 சபைகளுக்கு நாங்கள் நியமன பத்திரத்தை தாக்கல் செய்திருக்கின்றோம். இதிலே நாங்கள் திருவண்ணாமலை மாநகர சபை, பட்டணம் சூழல் பிரதேச சபை, வெறுகல் பிரதேச சபையிலே நாங்கள் ஆட்சி அமைப்போம் என்று நம்புகின்றோம். மற்ற சபைகளிலும் நாங்கள் ஆட்சி அமைப்பிலே கணிசமான செல்வாக்கு செலுத்தக்கூடிய அளவிலே வெற்றியை பருவம் என்று நம்புகின்றோம். மக்களும் எங்களுடைய கடந்த கால பணிகளை மதிப்பீடு செய்து எங்களுக்கு ஆதரவளிப்பார் என்று நம்புகின்றோம். எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் திருகோணமலை மாவட்டத்தில் 10 உள்ளூராட்சி மன்றங்களில் போட்டியிடுவதற்காக அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தது. அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் தாஹிர் மற்றும் கிண்ணியா நகர சபையின் முன்னாள் நகரபிதா ஹில்மி மஹரூப் ஆகியோர் தலைமையில் வேட்புமனுக்கள் கையளிக்கப்பட்டன. இன்று திருவண்ணாமலை மாவட்டத்திலே அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் சார்பாக திருவண்ணாமலையில் இருக்கின்ற 13 உள்ளூராட்சி மன்றங்களில் 10 உள்ளூராட்சி மன்றங்களிலே நாங்கள் இன்று வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கின்றோம். அந்த வகையிலே திருவண்ணாமலை மாவட்டத்திலே உள்ள இந்த 10 சபைகளிலும் நாங்கள் தாக்கல் செய்த 10 சபைகளில் போட்டியிடுகின்ற அனைத்து கட்சிகளையும் விட 5 சபைகளில் நாங்கள் அதிகமான ஆசனத்தை இன்ஷா அல்லாஹ் நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்பதை குறிக்கொள்ள விரும்புகிறேன். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சி திருகோணமலை மாவட்டத்தில் 9 உள்ளூராட்சி மன்றங்களில் தனித்து மர சின்னத்தில் போட்டியிடுவதற்காக இன்று வேட்புமனுக்களை கையளித்தது. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியின் திருகோணமலை மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் MS தௌஃபீக் தலைமையில் வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டது. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் 2025ஆம் ஆண்டுக்கான தேர்தலில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் திருகோணமலை மாவட்டத்தில் 9 சபைகளில் தனித்து மரச்சின்னத்தில் போட்டியிடுவதற்கான வேட்புமனுக்களை நாங்கள் பாரம் கொடுத்துள்ளோம். கடந்த 2018ஆம் ஆண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் கடைசியாக நடந்த 2018 உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் திருகோணமலை மாவட்டத்தில் தனித்து போட்டியிட்டு முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக வாழுகின்ற 5 சபைகளில் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வின் உதவி கொண்டு 4 சபைகளை நாங்கள் வெற்றி கொண்டோம். அதே போன்று இம்முறையும் திருகோணமலை மாவட்டத்தில் முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக வாழுகின்ற 5 சபைகள் இருக்கின்றது. நாங்கள் சென்ற முறை 4 சபைகளை கைப்பற்றியிருந்தோம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வின் உதவியோடு இம்முறை அந்த 5 சபைகளையும் கைப்பற்றுவதற்கான முயற்சியை நாங்கள் எடுத்திருக்கின்றோம். ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி திருகோணமலை மாவட்டத்தில் பட்டணமும் சூழல் மற்றும் வெறுகல் பிரதேச சபைகளில் போட்டியிடுவதற்கான வேட்புமனுக்களை இன்றைய தினம் கையளித்திருந்தது.
அக்கட்சியின் திருவண்ணாமலை மாவட்ட அமைப்பாளர் தங்கராசா புஷ்பராசாவினால் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டது. திருகோணமலை மாவட்டத்தில் உள்ள 13 உள்ளூராட்சி மன்றங்களில் போட்டியிடுவதற்காக ஐக்கிய மக்கள் சக்தி இன்று திருகோணமலை மாவட்ட செயலகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்தது. ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மஹ்ரூப் தலைமையில் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டது. திருகோணமலையில் 13 உள்ளூராட்சி மன்றங்களுக்கும் 136 உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட உள்ள நிலையில் இதற்காக 3,19,399 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். தேர்தல் முறையிலே பல கஷ்டங்கள் பல விரயங்கள் இருந்தாலும் அரசாங்கம் இந்த தேர்தலை நடத்தி ஆக வேண்டும் என்ற அடிப்படையிலே மிகவும் மும்முரமாக இந்த தேர்தலை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே மக்கள் எதிர்பார்க்கின்ற வேட்பாளர்களை ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பாக நாங்கள் களமிறக்கியிருக்கின்றோம். ஆகையால் மக்கள் இப்பொழுது சிந்திக்க வேண்டியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் மக்கள் எதிர்பார்த்த அந்த மாற்றம் என்பது கிடைத்திருக்கின்றதா என்று மக்களிடமே நாங்கள் கேட்க வேண்டியவர்களாக இப்பொழுது இருக்கின்ற இந்த நேரத்திலே இந்த உள்ளூராட்சி மன்றத்திலும் எவ்வாறான தலைமைத்துவங்கள் எவ்வாறான உறுப்பினர்களை உருவாக்க வேண்டும் என்ற சரியான தீர்மானத்தை எடுக்க வேண்டியவர்களாக நீங்கள் இருக்கின்றீர்கள். உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று நண்பகல் 12 மணியுடன் நிறைவுக்கு வந்த நிலையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் அரசியல் கட்சிகளும் சுயேட்சை குழுக்களும் இன்றைய தினமும் வேட்புமனுக்களை கையளித்தன. காத்தாங்குடி நகரசபை, ஏறாவூர் நகரசபை, ஏறாவூர் 10 பிரதேச சபை, கோர்லை 10 பிரதேச சபை, கோர்லை 10 மேற்கு ஓட்டமாடி பிரதேச சபை, கோர்லை 10 வடக்கு வாகரை பிரதேச சபை போன்ற பிரதேச சபைகளிலே அதிகாரமளிக்கப்பட்ட முகவராக நான் இருந்து அதன் அடிப்படையில் இன்று இந்த 6 பிரதேச உள்ளூராட்சி மன்றங்களுக்குமான வேட்பு மனுக்களை நாங்கள் தாக்கல் செய்திருக்கிறோம். கட்டுப்பணம் செலுத்தப்பட்ட மண்முனை பற்று மண்முனை மேற்கு பிரதேசங்கள் இரண்டுக்குமான வேட்புமனு தாக்கல் இன்று ஐக்கிய மக்கள் சக்தியின் மட்டக்களப்பு தேர்தல் தொகுதியின் பிரதம அமைப்பாளர் ஆகிய என்னால் இந்த வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. 2025ஆம் ஆண்டிற்கான உள்ளூர் அதிகார சபைகள் தேர்தலிலே மட்டக்களப்பு மாநகர சபையின் முன்னாள் பிரதி மேயர் ஆகிய என்னுடைய தலைமையில் ஒரு சுயேட்சையாக நாங்கள் இந்த தேர்தலிலே நாங்கள் களமிறங்கி இருக்கின்றோம். சென்ற காலங்களிலே நாங்கள் பல ஆசனங்களை பெற்று மட்டக்களப்பு மாநகர சபையின் ஆட்சியினை பிடித்திருந்த போதும் பல அழுத்தங்களுக்கு மத்தியிலே கட்சியினுடைய பல அழுத்தங்களுக்கு மத்தியிலே எங்களால் சுயமாக செயற்பட முடியாத ஒரு துப்பாக்கிய நிலை சென்ற காலங்களிலே ஏற்பட்டிருந்தது. அந்த விடயங்களை கருத்தில் கொண்டு நடைபெற இருக்கின்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே மட்டக்களப்பு மாநகர சபையில் சென்ற முறை மட்டக்களப்பு மாநகர சபையின் கௌரவ உறுப்பினர்களாக இருந்த 10க்கும் மேற்பட்ட கௌரவ உறுப்பினர்கள் என்னுடைய தலைமையிலே நாங்கள் ஒன்றாக இணைந்து நாங்கள் இந்த தேர்தலிலே மட்டக்களப்பு மாநகர சபையிலே நாங்கள் சுயேட்சை குழுவாக போட்டியிடுகின்றோம். இன்று கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு என்கிற அடிப்படையிலே முதலாவது எங்களுடைய கூட்டமைப்பினுடைய தேர்தலாக உள்ளூராட்சி மன்ற தேர்தலை பார்க்குறோம். மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கிற 12 உள்ளூராட்சி மன்றங்களிலே காத்தாங்குடி நகரசபை தவிர்ந்த ஏனைய 11 உள்ளூராட்சி மன்றங்களுக்குமான வேட்பு மனுக்களை நாங்கள் தாக்கல் செய்திருக்கிறோம். நாங்கள் நம்புகிறோம் இந்த முறை கிராம மட்டங்களிலிருந்து அதிகமான புதிய கிராம மட்ட தலைவர்களை உருவாக்குவோம். அந்த அடிப்படையில் கிழக்கு மாகாணத்தில் ஒரு பெரும் அரசியல் சக்தியாக அமைவதற்கு இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் இடம் கொடுக்கும். ஆகவே வர இருக்கின்ற இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கு அடுத்தது அவங்களுக்கு தெரியும் மாநசபை தேர்தல் இடம்பெற இருக்கிறது. ஆகவே இந்த மாநசபை தேர்தலிலும் ஒரு சரியான பரந்த தளம் உருவாக்கப்பட்டு அந்த பரந்த தளத்திலே அனைவரும் ஒன்று சேரும் பொழுதுதான் அதுவும் எங்களுக்கு ஒரு சாதகமாக அமையும். இல்லாவிட்டால் என்ன நடக்கும் என்பது உங்களுக்கு. மட்டக்களப்பு மாவட்டத்தில் 118 வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் 17 வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட தெரிவத்தாட்சி அதிகாரி ஜஸ்டினா முரளிதரன் தெரிவித்துள்ளார். வேட்புமனுக்களை கையளிக்கும் காலம் நிறைவடைந்த நிலையில் வேட்புமனுக்கள் தொடர்பான பரிசீலனைகளின் பின்னர் மட்டக்களப்பு மாவட்ட தெரிவத்தாட்சி அதிகாரி ஜஸ்டினா முரளிதரனும்
மாவட்ட உதவி தேர்தல்கள் ஆணையாளர் MSM சுபியான் ஆகியோர் இணைந்து நடத்திய ஊடக சந்திப்பின் போதே இவ்விடயம் தெரிவிக்கப்பட்டது. உள்ளூராட்சி அதிகார சபை தேர்தலில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் மட்டக்களப்பு மாநகர சபை, காத்தான்குடி மற்றும் ஏறாவூர் நகர சபைகள் மற்றும் 9 பிரதேச சபைகளுக்கான உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்கான தேர்தல் நடைபெற உள்ளது. அரசியல் கட்சிகளிலிருந்து 19 கட்சிகளும் சுயேட்சை குழுவிலிருந்து 25 பேரும் ஆக 139 பேர் கட்டுப்பணத்தை செலுத்தியிருந்தனர். இவற்றிலே இன்றைய தினம் வரைக்கும் 118 வேட்பு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. அவற்றிலே 17 வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டு 101 வேட்பு மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. கோரளைப்பற்று வடக்கு பிரதேச சபையில் சர்வஜன அதிகாரம் மற்றும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் ஆகிய கட்சிகளுடைய வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மாநகர சபைக்காக வேண்டி 9 அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளும் ஒரு சுயேட்சை குழுவும் மொத்தமாக 10 வேட்புமனுக்களை கையெழுத்திருந்தன. இதில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ், ஸ்ரீலங்கா தொழிலாளர் கட்சி, பொதுஜன ஐக்கிய முன்னணி, ஐக்கிய தேசிய கட்சி ஆகிய கட்சிகளுடைய வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன. ஐக்கிய மக்கள் சக்தியின் கருணாநிதி டல்சிகா என்பவருடைய வேட்பாண்மை நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது. மொத்தமாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் இம்முறை 4,55,520 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றிருக்கிறார்கள். 444 வாக்களிப்பு நிலையங்களில் இந்த வாக்கெடுப்பு இடம்பெறும். 144 வட்டாரங்களிலிருந்து 146 பேர் தெரிவு செய்யப்பட இருக்கின்றார்கள். 12 உள்ளூராட்சி மன்றங்களிலிருந்து மொத்தமாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் 274 பேர் தெரிவு செய்யப்பட இருக்கின்றார்கள். நுவரெலியா மாவட்டத்தில் அரசியல் கட்சிகள் இன்று வேட்புமனுவை தாக்கல் செய்துள்ளன. உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் நுவரெலியா மாவட்டத்தில் போட்டியிடுவதற்கான வேட்புமனுக்களை அரசியல் கட்சிகள் இன்று நுவரெலியா மாவட்ட செயலகத்தில் தாக்கல் செய்துள்ளன. மாநகர சபை, 2 நகர சபைகள் மற்றும் 8 பிரதேச சபைகளுக்கான வேட்புமனுக்களை நுவரெலியா மாவட்ட தேர்தல் அதிகாரி திருமதி துசாரி தென்னகோன் முன்னிலையில் கையளித்தனர். தேசிய மக்கள் சக்தியின் நுவரெலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் மஞ்சுள சுரவீர ஆராய்ச்சி மற்றும் உயர்கல்வி பிரதி அமைச்சர் மதுர செனவிரத்தன உள்ளிட்ட பலர் வேட்புமனுவை தாக்கல் செய்தனர். உள்ளூராட்சி தேர்தலில் நுவரெலியா மாவட்டத்தில் போட்டியிடுவதற்கான வேட்புமனுவை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தாக்கல் செய்துள்ளது. பெரமுனவின் நுவரெலியா மாவட்ட அமைப்பாளர்கள் மற்றும் உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் மாவட்ட செயலகத்திற்கு சென்று வேட்புமனுவை தாக்கல் செய்தனர். இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளரும் நுவரெலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான ஜீவன் தொண்டமான் இன்றைய தினம் நுவரெலியா மாவட்டத்திற்கான உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்புமனுவை தாக்கல் செய்தார். மத்திய மாகாணம் நுவரெலியா மாவட்டத்தில் 2025 உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் இம்முறை சேவல் சின்னத்தில் போட்டியிடுகிறது. இதன்போது இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளரும் நுவரெலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான ஜீவன் தொண்டமான், நிதி செயலாளரும் தவிசாளருமான மருதபாண்டி ராமேஸ்வரன், இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் உயர்மட்ட உறுப்பினர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். உள்ளூராட்சி அதிகாரத்தை நிச்சயமாக கைப்பற்றுவோம் என பிரதி அமைச்சர் சுனில் வட்டக்கல தெரிவித்துள்ளார். கொழும்பில் வாழும் மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வேலை திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற அலுவல்கள் பிரதி அமைச்சர் சுனில் வட்டக்கல தெரிவித்துள்ளார். கொழும்பு மாவட்ட செயலகத்தில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்புமனுவை தாக்கல் செய்த பின்னர் ஊடகங்களுக்கு அவர் இவ்வாறு கருத்து வெளியிட்டார். සම්මිශ්‍රණ ලයිස්තුවක් අපි දාලා තියෙනවා. කවුරුත් නියෝජනය වෙන සෑම කොට්ටාසයක්ම නියෝජනය වෙන ඒකින්ද ஜனாதிபதி மற்றும் மத்திய அரசாங்கத்தின் அதிகாரம் தேசிய மக்கள் சக்தியின் வசம் உள்ளது. அதேபோல உள்ளூராட்சி மன்றங்களின் அதிகாரத்தையும் நிச்சயம் பெறுவோம். நாட்டு மக்கள் வேறு கட்சிகளுக்கு வாக்களிக்க மாட்டார்கள். கொழும்பில் வாழும் மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் வேலை திட்டம் ஏற்கனவே தயாரிக்கப்பட்டு நிறைவு செய்யப்பட்டுள்ளது. கொழும்பு மாநகர சபையை எமது கட்சி நிச்சயமாக கைப்பற்றும். கொழும்பு மாநகர சபை உள்ளிட்ட நாட்டின் அனைத்து உள்ளூராட்சி மன்றங்களிலும் தேசிய மக்கள் சக்தியை வெற்றி பெற செய்வதற்கு மக்கள் தீர்மானித்துள்ளார்கள். ප්‍රධානම පළාත් පාලන ආයතනය කොළඹ ප්‍රමුඛ කරගත්තු அறிவார்ந்த வாக்காளர்கள் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களிக்க மாட்டார்கள் என பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவாசம் தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தின் பொய்களை உணர்ந்து கொண்டுள்ள அறிவார்ந்த வாக்காளர்கள் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களிக்க மாட்டார்கள் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவாசம் தெரிவித்துள்ளார்.
கொழும்பு மாவட்ட செயலகத்தில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்புமனுவை இன்று தாக்கல் செய்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். මිනිස්සුන්ට බොරුව තේරුම් ගන්න තරම් බුද්ධියක් තියෙන මිනිස්සු කවදාවත් නැවත NPP එකට ඡන්දෙ දෙන එකක් නැහැ. கொழும்பில் உள்ளூராட்சி மன்றங்களுக்கான வேட்புமனுவை நாம் தாக்கல் செய்துள்ளோம். வெற்றியடையக்கூடிய திறமையானவர்களை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன இம்முறை களமிறக்கியுள்ளது. மேயர் வேட்பாளர் அல்லது பிரதான வேட்பாளர் என நாம் யாரையும் பெயர் குறிப்பிடவில்லை. வெற்றி பெற்றதன் பின்னர் செயற்பாட்டின் அடிப்படையில் அவ்வாறான பதவிகள் வழங்கப்படும். அரசாங்கம் தொடர்ச்சியாக மக்களை ஏமாற்றி வருகிறது. மக்களுக்கு பொய்களை கூறி வெற்றி பெறலாம் என நினைத்தால் தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெறலாம். ஆயினும் அறிவார்ந்த பொதுமக்கள் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களிக்க மாட்டார்கள். මිනිස්සුන්ට බොරුව තේරුම් ගන්න තරම් බුද්ධියක් තියෙන මිනිස්සු කවදාවත් නැවත NPP එකට ඡන්දෙ දෙන එකක් නැහැ. சிரேஷ்ட பிரஜைகளின் கணக்குகளுக்கு 15% வட்டியை திரும்ப வழங்குமாறு எதிர்க்கட்சித் தலைவர் கேட்டுக்கொண்டார். நாட்டில் சிரேஷ்ட பிரஜைகளுக்கு வழங்கப்பட்ட 15% வட்டி இடைநிறுத்தப்பட்டுள்ளதால் அதனை மீளவும் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கோரிக்கை விடுத்துள்ளார். කප්පාදු කිරීමත් සමග තවත් අසරණ තත්ත්වයකට சிரேஷ்ட பிரஜைகளுக்கு நல்வாழ்வு வாழ தேவையான சூழலை ஏற்படுத்திக் கொடுப்பது அனைவரின் தர்மீக பொறுப்பாகும். நாட்டில் கடந்த காலப்பகுதியில் சிரேஷ்ட பிரஜைகளின் ஒரே வருமானமாக இருந்த சிரேஷ்ட பிரஜைகள் கணக்கு மீதான வட்டி குறைக்கப்பட்டதால் அவர்கள் மேலும் அனாதரவான நிலைக்கு உட்பட்டுள்ளனர். இதனால் மருத்துவ வசதிகள், சத்தான உணவுகளை பெற்றுக்கொள்ள முடியாமல் பலர் பல நெருக்கடிகளை சந்தித்து வருகின்றனர். இவர்களுடைய அடிப்படையான பிரச்சினைகளுக்கு தீர்வுகளை வழங்குவது தொடர்பில் அரசாங்கம் விசேட கவனம் செலுத்த வேண்டும். முன்னைய நல்லாட்சி அரசாங்கம் உள்ளிட்ட பெரும்பாலான அரசாங்கங்கள் சிரேஷ்ட பிரஜைகளுக்கு 15% வட்டி வழங்கிய போதிலும் கடந்த அரசாங்கம் அதனை ரத்து செய்தது. ஆதலால் அதனை மீளவும் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். පත්වීමට ඔවුන්ට සිදු වුණා. බොහෝ පිරිසකට සිය වෛද්‍ය පහසුකම් யாழ் நெல்லியடி கோவில் சந்தை திறப்பு விழா இன்று இடம்பெற்றது. மக்களின் நிதி பங்களிப்போடு புனரமைக்கப்பட்ட யாழ் நெல்லியடி கோவில் சந்தை திறப்பு விழா இன்று வடமராட்சி தெற்கு மேற்கு பிரதேச சபை செயலாளர் கணேசன் கம்சநாதன் தலைமையில் இடம்பெற்றது. விருந்தினர்கள் மலர் மாலை அணிவிக்கப்பட்டு வரவேற்கப்பட்டதை தொடர்ந்து மங்கள சுடர்கள் ஏற்றப்பட்டன. அதனைத் தொடர்ந்து தேசிய கொடி, பிரதேச சபை கொடி என்பன ஏற்றப்பட்டதை தொடர்ந்து மக்களின் பூரண நிதி பங்களிப்புடன் கட்டி முடிக்கப்பட்ட சந்தையின் இறைச்சி கடை, மீன் சந்தை தொகுதிகளை வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் திறந்து வைத்தார். குறித்த சந்தை தற்காலிக கொட்டகையில் பல காலமாக இயங்கி வந்திருந்த நிலையில் மக்களால் நிதி ஒழுங்கமைக்கப்பட்டு புனரமைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. நிகழ்வில் வடமாகாண கூட்டுறவு ஆணையாளர் நடராசா திருலிங்கநாதன், வடமாகாண உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர் செல்லத்துறை பிரணவநாதன், கோயில் சந்தை அபிவிருத்தி கூட்டுறவு சங்க தலைவர் சட்டத்தரணி மஹிந்தன், கோயில் சந்தை பிரதேச மக்கள், கோயில் சந்தை பிரதேச அபிவிருத்தி கூட்டுறவு சங்க நிர்வாகிகள், உறுப்பினர்கள், கரவட்டி தெற்கு மேற்கு பிரதேச சபை உத்தியோகத்தர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். இனி தொடர்வது வர்த்தக வாணிப செய்தி. வெல்வத்த குழுவினர் இன்று யாழ்ப்பாணம் அச்சுவேலியில் விரிவாக்கல் நிகழ்ச்சியில் ஈடுபட்டனர். உள்நாட்டு பால்மா உற்பத்தி நிறுவனமான வெல்வத்த குழுவினர் இன்று யாழ்ப்பாணம் அச்சுவேலியில் விரிவாக்கல் நிகழ்ச்சியில் ஈடுபட்டனர். பருத்துத்துறை வீதி அச்சுவேலியில் ஸ்டார் ஃபுட் ஸ்டோர்ஸ் பகுதியில் விளம்பரப்படுத்தல் செயல்பாட்டை முன்னெடுத்தனர். அந்த வகையில் யாழ்ப்பாணத்தில் எதிர்வரும் 29ஆம் தேதி மாபெரும் இசை நிகழ்ச்சியை நடத்தவுள்ள நிலையில் விரிவாக்கல் நிகழ்ச்சியில் ஈடுபட்டுள்ள 29ஆம் தேதி யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் கலாச்சார மையத்தில் இசை நிகழ்ச்சி இடம்பெறவுள்ளது. இந்த நிலையில் கடந்த 5ஆம் தேதியில் இருந்து வெல்வத்த குழுவினர் யாழ்ப்பாணத்தில் விரிவாக்கல் நிகழ்ச்சியை முன்னெடுத்து வருகின்றனர். இத்துடன் டான் தொலைக்காட்சியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்து கொள்ள டான் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். அனுசரணை வழங்கியோர். இப்போது 280 ரூபாவுக்கு சிக்னல் 160 கிராம். இலங்கையில் லாபகரமான விலையில் ஒரு பேக்.